வினைத்தொகையை கண்டறிவதற்கு பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லது நம்ம கற்றுக்கிட்டுருக்குறோம். எப்படி கற்றுக்கிட்டுருக்கோம்னா, இப்போ ஊறுகாய் அப்படின்னா ஊறிய காய், ஊறும் காய், ஊறுகின்ற காய் 3 காலத்தையும் காட்டுது. எரிமலை அப்படின்னா எரிந்த மலை, எரிகின்ற மலை, எரியும் மலை 3 காலத்தையும் காட்டுது. புதை மணல் அப்படின்னா புதைந்த மணல், புதைகின்ற மணல், புதையும் மணல் 3 காலத்தையும் காட்டுது. தருநிழல் அப்படின்னா தந்த நிழல், தருகின்ற நிழல், தருநிழல். அதனால் இதெல்லாம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. முதலில் காலம் கறந்த பேரச்சம் என்பதுதான் வினைத்தொகையே. இதில் இந்த 3ம் பாருங்கள். இப்போ முதல் வார்த்தையை பாருங்கள், ஊறு, முதல் வார்த்தை எரி, முதல் வார்த்தை புதை அப்படின்னு 3ம் முதல் வார்த்தை பூரா, அதாவது நிலைமொழி பூரா கட்டளையாக இருக்குது பாருங்கள். கட்டளை வாக்கியமாக இருக்குதா? ஊறு, எரி, புதை, இது கட்டளை. 2ஆம் வார்த்தை அதாவது வருமொழி காய், மலை, மணல் அவனு 2ஆம் வார்த்தை பூரா பெயர் சொல்லாக இருக்குதா? அப்போது முதல் வார்த்தை கட்டளை சொல்லாக இருந்து 2ஆம் வார்த்தை பெயர் சொல்லாக இருந்தால் அதை தான் நம்ம வினைத்தொகைன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்னாப்புல அல்லது நம்ம நினச்சிட்டு இருக்கிறாப்புல ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறும் காயின்னு நம்ம மனசில் தெளிவில்லாமல் இருந்தோம்னா தருநிழல் அப்படிங்கிறதையும் இந்த 3 காலத்தையும் காட்டுது. அதனால் வினைத்தொகை அப்படின்னு நம்ம இலக்கண குறிப்பு எழுதி போடுவோம். ஆனால் அப்படி இலக்கண குறிப்பு எழுதியிருந்தீங்கன்னா தருநிழல் என்பது தவறு. ஏன்? நீங்கள் சொல்கிறாப்புல தருநிழல், தந்த நிழல், தருகின்ற நிழல் என்று நாம் வைத்து கொண்டாலும் வினைத்தொகையினுடைய முதல் வார்த்தை நிலைமொழியெல்லாம் கட்டளை சொல்லாக இருக்கும். ஆனால் இங்கே தரு என்பது கட்டளை சொல்லாக இருக்குதா? இல்லை. இப்போ தரு என்பது கட்டளை சொல்ல அல்ல. அதனால் இது வினைத்தொகையாக முடியாது, வினைத்தொகையாக ஆக முடியாது. அப்போ தரு நிழல் அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா, தருனா மரம், தரனா மரம், நிழல் அப்போ மரத்தினது நிழல், மரத்தினது நிழல். அது என்கிற 6ஆம் வேற்றுமுறிவு இங்கே மறைஞ்சு வருது. அப்போ அதும் என்கிற 6ஆம் வேற்றுமுறிவு மறைஞ்சு வரதுனால இவருடைய இலக்கணம் குறிப்பு 6ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகைன்னு எழுதணும். புரியுதுங்களா? வேற்றுமை தொகை அப்படின்னு எழுதணும். இதுலேருந்து என்ன தெரியுது? முதல் வார்த்தை கட்டளை சொல்லாக இருந்து அடுத்த வார்த்தை பேச்சொல்லாக இருந்தால் மட்டுமே வினைத்தொகை என்பதை கண்டுபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.